அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை முதற்கட்ட செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்புல நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அமெரிக்கா, ஐரோப்பா, அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகள் என உலகின் பல பாகங்களிலும் இருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுநீரக கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜைகளிடமிருந்து இந்திய வைத்தியர்களின் உத்தியோகபூர்வ ஆவணங்கள் கைப்பற்ற உலக சுகாதார தினம் இன்று. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமுறை பிரவேசித்த 9 இந்திய மீனவர்கள் யாழ் அனலை தீவில் கைது. இன்று மாலையும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. இலங்கை மற்றும் இந்திய மீனவர் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்திய மற்றும் இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தைகள் அடுத்த மாதமளவில் ஆரம்பமாகும் என கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்காக அமைச்சர் உட்பட குழாத்தினர் இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் 9 இந்திய மீனவர்கள் யாழ் அனலை தீவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இந்திய மீனவர்கள் 9 பேரும் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் ராடர் படகொன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை கடற்தொழில் திணைக்களத்தினரிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். மன்னார், தலைமன்னார் மற்றும் தாழ்வுப்பாடு கடற்பரப்புகளில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு மன்னார் நீதவான் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் தொடர்ச்சியாக விளக்க மறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 44 இந்திய மீனவர்கள் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிஎஸ்என் அலைவரிசை நிலையத்தில் அமையப்பெற்றுள்ள கட்டடம் ஒன்று போலீஸ் நிதி மோசடி பிரிவினரால் நேற்று சோதனைக்குட்படுத்தப்பட்டது. பத்ரமுல்லையில் அமையப்பெற்றுள்ள சிஎஸ்என் அலைவரிசை நிறுவனத்தின் குறித்த கட்டடத்தை அளவியல் திணைக்களத்தின் உத்தியோகர்களின் உதவியுடன் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினர் நேற்று சோதனைக்குட்படுத்தினர். இந்த சோதனையின் போது குறித்த கட்டடத்தை அமைப்பதற்கு செலவிடப்படும் நிதி குறித்தும் இதன்போது மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது குறித்த கட்டடத்தில் உரிமைத்துவம் உள்ள ராஜபக்ச நிறுவனத்தின் அதிகாரிகள் சிலர் வருகை தந்துள்ளனர். குறித்த கட்டடத்தின் நிர்மாண பணிகளுக்கு 200 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த கட்டடத்தின் நிர்மாண பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு பாராளுமன்ற சட்டத்தினூடாக அனுமதி பெறப்படவில்லை எனவும் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினர் கடுமையான நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். சிஎஸ்என் அலைவரிசை நிறுவனத்தின் குறித்த கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கு ராஜபக்ச நிறுவனம் எவ்வாறு நிதியை திரட்டியுள்ளது என்பது குறித்து போலீஸ் நிதி மோசடி பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சிறுநீரக கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜைகளிடமிருந்து இந்திய வைத்தியர்களின் உத்தியோகபூர்வ இலச்சினை மற்றும் கடிதங்கள் பலவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மேற்கொண்ட சோதனையின் போதே இவை மீட்கப்பட்டன. இந்திய வைத்தியர்களின் உத்தியோகபூர்வ இலச்சினை மற்றும் கடிதங்கள் என்பன சந்தேக நபர்களிடம் எவ்வாறு வழங்கப்பட்டது என்பது தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த ஆவணங்களின் உண்மைத்தன்மை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவர்களில் 6 பேரின் சிறுநீரகங்கள் நீக்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரிகளின் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இன்று உலக சுகாதார தினம். உலக சுகாதார தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலக சுகாதார அமைப்பின் அனுசரணையுடன் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. 1948ஆம் ஆண்டில் இடம்பெற்ற உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 1950 உலக சுகாதார தினமாக கொண்டாட தீர்மானிக்கப்பட்டது. இந்த வருடத்தின் சுகாதார தினத்தின் துணைப்பொருளாக நீரிழிவு நோய் தடுப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. நீரிழிவு நோயிலிருந்து பாதுகாப்பு, நீரிழிவிலிருந்து தப்புதல் மற்றும் உறுதிப்பாடு ஆகியன இந்த வருட சுகாதார தினத்தின் துணைப்பொருளாக அமைந்துள்ளன. உலகம் முழுவதிலும் 422 மில்லியன் பேர் நீரிழிவு தாக்கத்திற்கு உட்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் மக்கள் தொகையில் 11.5% நீரிழிவினால் அவதியுறுவதாக சுகாதார பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாரிதம் மஹிபால தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் சுகாதார தினத்தின் துணைப்பொருளாக உணவு பாதுகாப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் பொருளாதார துறையில் பெரும் பங்காற்றும் மலையக மக்களின் அடிப்படை தேவைகள் சீரின்றி காணப்படுவதற்கு மலையக வீதிகளை பெரும் எடுத்துக்காட்டு. தேர்தல் வாக்குறுதிகள் இந்த வீதிகளில் கூட நிறைவு பெறுவதில்லை என்பது சிறந்த கண்கூடு. நூரெலியா ராணிவத்தை தோட்ட மக்கள் அன்றாடம் போக்குவரத்தில் ஈடுபடும் வீதியே இது. இந்த வீதி நீண்டகாலம் புனரமைக்கப்படாத நிலையில் நோயாளர்கள், பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட தோட்ட மக்கள் சிரமத்திற்கு மத்தியிலேயே இந்த வீதியால் பயணம் செய்து வருகின்றனர். 10 வருஷமா இந்த ரோட்ல பஸ் வச்சு நடத்துறோம். இப்போ எங்களுக்கு இந்த பஸ் செய்ய முடியாம போகுது. என்னன்னா வார வருமானத்தை விட ரிப்பேர் செலவு கூட இருக்கு. பெரிய பெரிய குழி, இந்த படிக்கட்டுலாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் படிக்கட்டில் இறங்கி தான் வரணும். இதெல்லாம் பஸ் வரதுக்கு கொஞ்சம் கூட உள்ள ரோட்ல இன்னும் இது நாங்கள் வந்து பெர்மிட் எடுக்காம ரோட்ல பெர்மிட்டுக்கு சல்லி கட்டுறோம், பலர் சபாவுக்கு சல்லி கட்டுறோம், எல்லாமே நாங்கள் எடுத்து எங்களுக்கு பாதையை சரியா செஞ்சு கொடுக்கல. எதிர்வரும் காலத்தில் நாங்கள் பஸ் அவ்வளோத்தையும் நோனாவத்தையும் திருப்பி இதுக்கான பஸ்ஸாவே நிறுத்துறதுக்கு நாங்கள் முழு வேலையை செய்வோம். ரோட் செஞ்சு தர நாங்கள் வர்றதுக்கு இனி வர மாட்டோம். இதில் இந்த வீதியின் ஒரு பகுதிக்கு கான்கிரீட் போடப்பட்டுள்ள போதிலும் எஞ்சிய பகுதி புனரமைக்கப்படாது குன்றும் குழியும் காணப்படுவதாக தோட்ட மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஸ்கூல்ல இருந்து ராணுவத்தை தொடக்கம் இதுவரைக்கும் சாதாரணமாக இப்போ ஒரு 20 வருஷம் இருக்கும் செய்து. 20 வருஷமா இதுவரைக்கும் 20 வருஷத்துல நாங்கள் ஓட் போட்டுருவோம். எல்லாமே அவங்க கேட்குற சலுகை நாங்கள் என்ன செய்யணுமோ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் தலைவர் மாதிரி என்ன செய்யறாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. கூட்டு ஒப்பந்தம் நிறைவு பெற்று ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் போதிய வருமானமின்றி குடும்ப செலவை ஈடு செய்ய முடியாது பரிதவிக்கும் தமக்கான சிறிய தேவைகளேனும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதே மலையக மக்கள் அனைவரிடம் எதிர்பார்ப்பாகும். மின்னல் மற்றும் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக ஏற்படும் விபத்துகளில் இருந்து மக்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடனான காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது.